உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. என் பேர் பிரேமலதா. நான் மதுரையில் புதூரில் இருக்கேன். அங்கே தான் பிறந்து வளர்ந்தது, படித்தது எல்லாமே. என் கூட பிறந்தவங்க 6 பேர். நான் 4வது ஆள். அப்பா இபி வயர்மேனு. அப்பா 2005 இறந்துட்டாங்க. அம்மா தான் எல்லா பொறுப்பும் எங்களுக்கு. அம்மா ஆண்டவரோட அதிகமாக ரொம்ப தொடர்புள்ளவங்க. அப்புறம் சர்ச்சுக்கெலாம் கூட்டிகிட்டு போவாங்க வாரம். எனக்கு 2009 மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் திருச்சியில் மேரேஜ் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் திருச்சியில் இருக்க முடியல, அங்கே கொஞ்சம் கடன் ஆயிடுச்சு. அப்புறம் மதுரைக்கு வந்துட்டோம் நாங்கள். அப்புறம் அம்மா திருச்சியிலேருந்து மதுரைக்கு வருவோம். அம்மா ஒரு வீட்டில் எங்களை வச்சுருந்தாங்க. அப்புறம் நாங்கள் தனியாக நாங்களாக போகிறோன்னு சொல்லிட்டு கடச்சனந்தல் ஏரியாவில் போனோம். அங்கே போய் அப்புறம் பாப்பா 1.5 வருஷம் 2 வருஷமாக குழந்தை இல்லை எங்களுக்கு. பாப்பா பிறந்து ஒரு 1.5 வருஷத்தில் இவங்க வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டில் இருக்கும்போது சாப்பிட்டுட்டு உக்காந்துருக்காங்க. பயங்கர வயிறு வலி வந்துடுச்சு அவங்களுக்கு. அப்போ இவங்க வயிறு வலி நைட்டு 10 மணிக்கு வயிறு வலின்னு துடிக்கவும் எய்த்தாப்பில் இருக்க ஒரு ஆட்டோவை பிடிச்சி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம். அங்கே போனால் அவங்க எல்லாமே உடனே ஸ்கேன் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. உடனே ஸ்கேன் பண்ணுன்னு சொல்லவும் பண்ணி பார்த்ததில் இவங்க குடல் இறப்பைக்கு பக்கத்தில் இருக்க குடலில் ஓட்டை விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. உடனே ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லைன்னா இவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து அப்படின்ட்டாங்க. உடனே என்ன பண்ணுறது, நம்மளுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னா 1.5 லட்சம் 2 லட்சத்துக்கு மேலே ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே ஒரு வாய்ப்பு, இடம் ஒன்று இருந்துச்சு, அந்த இடத்த விற்றுடலாம். அண்ணன் இங்கே நாங்கள் பணம் போட்டுக்கிறோம், ஷேர் பண்ணிக்கிறோம். ஆமாம், நீங்கள் அந்த இடத்த வீங்க, பணத்தை நாங்கள் போட்டுக்கிறோம், அதுக்கப்புறம் இந்த இடத்த விற்று நீங்கள் செட்டில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்துட்டாங்க. எங்கள் சித்தி எல்லாருமே மேக்ஸிமம் என் மேலே எல்லோரும் கொஞ்சம் பிரியமானவங்க நம்ம ஃபேமிலியில் இருப்பாங்க. செய்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. செஞ்சிட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணி முடித்து ஒரு 1.5 மாதம் கொஞ்சம் இருந்தேன். கடைசியில் மறுபடியும் வலி வர ஆரம்பிச்சிருச்சு. வகுத்து வலி வரவும் அப்புறம் திருப்பி என்ன செய்யணுன்னு தெரில. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனால் ஒரே வாமிட், வீடு ஃபுல்லாக. என்ன செய்யறதுனே தெரியல. கை குழந்தையும் வச்சுக்கிட்டு என்ன கஷ்டம். திருப்பி ஜிஹெச் கூப்பிட்டு போனோம். ஜிஹெச் கூப்பிட்டு போனால் அவங்க எல்லாம் ஜிஹெச் ஸ்ட்ரெச்சரில் போகுங்குள்ளேயுமே அவங்களுக்கு கை கால்லாம் இழுத்துருச்சு. உயிர் போகிற ஸ்டேஜ் தான். கைகாலெலாம் இழுத்துருச்சு, இப்படி மடங்கிருச்சு எல்லாமே. அப்போ போன உடனே சுற்றி டாக்டர் எல்லாருமே சுற்றிட்டாங்க. சுற்றிட்டு இந்த மாதிரி டக்குன்னு வயிறு அங்கேயும் மாட்டி உடனே அவங்களுக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க. குடலோட குடல் ஒட்டிக்கிச்சு, இனிமேல் பிரித்து தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னோடனே அதுக்கப்புறம் என் வீட்டில் சொல்லி மறுபடி பிரித்து, அப்போ நீங்கள் 2வது ஆப்ரேஷன் நடக்குது. 2வது ஆப்ரேஷன், மொதல் ஆப்ரேஷனுக்கே நம்ம எல்லாத்துட்டையும் இது 2வது ஆப்ரேஷன்னா உடம்பு எப்படி ரொம்ப சுத்தமாக ஆள் ஒல்லியாக மெலிஞ்சு போயிட்டேன், ஒரு இதாக இருங்க. ஃபஸ்ட்டு ட்ரிப் பண்ணும்போது ஒரு கை ஜான் அளவு தான் பண்ணாங்க. 2வது தடவை பண்ணும்போது ஃபுல்லாக செஸ்ட்லேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக 1 முழம் அளவுக்கு ஆப்ரேஷன் பண்ணி அப்புறம் 15 நாள் ஐசியூவில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க வேலைக்கு போகிறதுக்கு வழி இல்லை. எங்கள்கிட்ட கையில் கொஞ்சம் பொருள் இருந்துச்சு, அதை வச்சு இது பண்ணோம். எங்கள் கூட பிறந்தவங்க எல்லாருமே சாப்பாட்டுக்கு கொடுப்பாங்க மாதம். அது ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை. எப்படின்னா, நம்ம கையில் பணம் இருந்து ஒரு வசதியை தேவைக்கு வச்சுருந்து நம்ம செலவு செய்வது வேறு. அது பற்றாக்குறையாக இருக்கும்போது சின்ன குழந்தை, கை குழந்தை, அதுக்கு ஒரு பால் தேவைப்படும், சாப்பாடுக்கு தேவைப்படும். அப்படிங்கும்போது அந்த பிரச்சனைகளை சந்திக்கும்போது தினமும் ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான். ஒருத்தரை நம்மளுடைய வருமானத்தை இது பண்ணி சம்பாதிச்சு சாப்பிட்றது வேறு,
இன்னொருத்தரை எதிர்பார்த்துட்டு நம்ம உட்காந்துருக்கிறது வேறு. இப்போ அரிசி இல்லாமல் இருக்கும், அரிசி தீரப்போகுது அப்படின்னா இப்போ எங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணணும், அண்ணே அரிசி தீர்ந்துருச்சுனே அப்படின்னு சொல்லணும். அவர் வாங்கிட்டு வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். யாருமே வந்து நீ சாப்பிட்டான்னு கேட்குறதுக்கு ஆள் கிடையாது. ஆனால் என்ன சொல்லுவாங்க, நீ சர்ச்சுக்கு போகணும், அது பண்ணாத இது பண்ணாதுன்னு சொல்லுவாங்க. எல்லோரும் இப்படி சொல்கிறாங்க. ஆனால் ஒரு வேளை சாப்பிட்டான்னு கேட்க ஆள் இல்லை. ஆனால் நீ ஆண்டவரை கும்பிடணும், ஆண்டவரை தேடு, அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லுவாங்க. சின்ன பிள்ளை ஆசைப்பட்டது கேட்கும், இன்னொரு பிள்ளை சாப்பிட்றத பார்த்துச்சுன்னா கேட்கும். அப்போ நம்மளுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். நானே ஏதாவது ஒரு வேலைக்கு போனோம்னா கூட நம்ம கையில் பணம் இருக்கும், நம்ம வேலைக்கும் போக முடியல, அவங்களும் வேலைக்கு போக முடியாது, ஏன்னா கை குழந்தை. படுத்த படுக்க எவ்வளோ நாள் அந்த மாதிரி? ஒரு 2 மாதம் 3 மாதம். அதுக்கப்புறம் எந்திரிச்சதுக்கப்புறம் ஆமாம், அது நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக தூக்கக்கூடாதுன்ட்டாங்க. நீங்கள் அந்த வேலையை, கஷ்டமான வேலையை எப்போயுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ திடீர்னு இப்படி கைவிடப்படவும் எங்களுக்கு என்ன செய்கிறேன்னே தெரியல. ஒரு செவ்வாய்க்கிழமை போல் யூடியூபில் லோக்கல் சேனலில் நம்மளுடைய ஜஸ்டின் பாஸ்டர் மெசேஜ் கேட்கவும் எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு. அப்போ அதில் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் என்னை தொட்டுச்சு. அதில் வந்து பரமபிதா அப்படின்ட்டு இப்படி கையை ஆட்டிட்டு சொன்னார், பரமபிதா நான் எரிக்கும் போது நீங்கள் எதுக்கு கவலைப்படணும் அப்படின்னு சொன்னார். இந்த வார்த்தை வந்து என்னை தொட்டுச்சு. என் பிள்ளை தெருவில் திருவான்னு சொல்லிட்டில்ல, உன் கண்ணு முன்னாடி என் பிள்ளை கால் மேலே காலை போட்டு காலை ஆட்டிக்கிட்டு அவன் ராஜா மாதிரி வாழை வைக்கிறேன்டா, நான் முன்னேறதான் உனக்கு பிரச்சனைனா முன்னேறுவேன்டா, நான் கோட் ஷூட் போகிறதா உனக்கு பிரச்சனைனா நான் கோட் ஷூட் போடுவேன்டா, ஸ்டைலா கெத்தா அப்படின்னு சொன்னார். உடனே நானும் இவங்கள்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி பாஸ்டர் பேசுகிறது எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குங்க அப்படின்னு சொல்லவும், சரி நம்ம அந்த சர்ச்சுக்கு போவோம் அப்படின்னு சொன்னோன்னா அந்த முடிவில் அட்ரஸ் வந்துச்சு. அதை பார்த்து எங்கே இருக்குன்னு பார்க்கும்போது இந்த மாதிரி ஆணையூரில் இருக்குது அப்படின்னு சொல்லவும் நாங்கள் தேடி போனோம். எங்கே இருக்குது எப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பஸ்ஸுக்கு எப்படி போகலாங்கிறத தெரிஞ்சுக்குவோன்னு சொல்லிவிட்டு அண்ணன் சர்ச்சுக்கு வந்தோம். வந்த உடனே அங்கே முதல்ல எங்கள் நுழைஞ்சோடனே நான் என்னமோ பிரம்மாண்டமாக இருக்கிற மாதிரி இருக்கேன் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வார்த்தைகளை ஒரு பயங்கரமாக இருந்துச்சு, ரொம்ப உற்சாகம். அதாவது எந்த இடத்துல நீ வந்து நிற்கிறியோ அந்த இடத்துல உன் மனசு துள்ளி குதிக்குதோ அதுதான் உன் ஆலயம், நீ வந்திருக்கிற இடம் சரியான இடம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தகுந்த மாதிரியே பேசுகிற மாதிரி இருந்துச்சு. கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் வேரூன்ற வேண்டும். வேரூன்றுவது என்பது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சியை குறிக்கிறது. எப்படி ஒரு செடி வேரூன்ற வேண்டுமோ அப்படியே ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வேரூன்ற வேண்டும். நீங்கள் வேரூன்ற வேண்டும் என்றால் உங்களுக்கென்று தேவன் ஆயத்தம் பண்ணின அந்த ஸ்தலத்திலே, அந்த மணலிலே, அந்த மண்ணிலே நீங்கள் ஊன்றப்பட வேண்டும். இந்த ஜஸ்டின் பாஸ்டர் சர்ச்சுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் எங்களுக்கு ஐஸ்வர்யத்தை குறித்து தான் நிறைய பேசினார். நீங்கள் சர்ச்சுக்கு வரும்போது சுத்தமாக உங்களுக்கு வருமானமே இல்லையா? எந்த தொழில் என்ன பண்ணணும் எதுவுமே தெரியல. ஏன்னா எல்லாமே அவரை நம்பி நாங்கள் இருந்துட்டோம். 0 தான், எங்கள் கையில் ஒன்றும் இல்லை. அப்போ என்ன செய்யறதுன்னு தெரியல. அடுத்த வாரமே உங்களுக்கு அந்த பைக் கிடைச்சதா? ஆமாம், அடுத்த சண்டே போகும்போதே அந்த மிராக்கிள் அற்புதம் எப்படி நடந்துச்சு? ஆண்டவர் சொன்னார், அந்த சீட்டு போடுறாங்க, அவங்கள்ட்ட போய் கேட்டு நீ போடு அப்படின்னு. நான் ₹1 கூட கொடுக்கல, கையில் காசு இல்லைல்ல. ஆனால் நான் போய் சொன்னேன் என் பேரை எழுதிக்கங்க அப்படின்னு சொல்லவும் அவங்க 15 பேரில் என்னையும் ஒரு பேரை சேர்த்துக்கிட்டாங்க. சேர்த்துட்டு அது வந்து குலுக்கி போடுறது. அப்போ 15 பேரில் என்னையை சேர்க்கவும் என் பேர் யார் பேர் விழுகுதோ அவங்களுக்கு 15 பேர் காசையும் கொடுத்துருவாங்க, மொத்தமாக கொடுத்துருவாங்க. அப்போ என் பேர் ஃபஸ்ட்டாக வந்துருச்சு அந்த 2 நாளிலேயே. அந்த சர்ச்சுக்கு போகிறோம், அந்த 2 நாள் செவ்வாய் புதன்கிழமை அந்த கையில் காசு வந்துருச்சு. மொத்தமாக கையில் காசு வரவும் அந்த வீக்கே வந்து நாங்கள் வண்டி, புது வண்டி. ஆமாம், 2 நாளில் புது வண்டி. அடுத்த வாரமே வந்து புது வண்டியில் தான் நாங்கள் வந்தோம். பைக் சாவி கொடுத்து தான் ப்ரேயர் பண்ணோம் நம்ம ஜஸ்டின் பாஸ்டர்கிட்ட. அண்ணன்ட்ட போய் நாங்கள் போன வாரம் தான் வந்தோம், இந்த வாரம் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியா அப்படின்ட்டு ஒன்றும் உங்களை ஆண்டவர் மேன்மேலும் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த வியாபாரத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருக்க ஆரம்பித்தேன். வியாபாரங்களை கொடுக்க ஆரம்பித்தேன்.
ஒவ்வொன்றா வாங்க ஆரம்பித்தோம். அது நம்ம இதுக்கு முன்னாடி இருந்ததில் ஒன்றுமே, அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் போய்கிட்டு இருக்கும். அதுவும் மனநிறைவு தான், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் பணங்கிறது இருக்காது நம்மளுக்கு. இப்போ ஒரு இடத்துக்கு, ஒரு கல்யாணத்துக்கு போகணும்னா என் வீட்டில் நான் எப்படி வருவேன், நகை இல்லாமல் எப்படி வருவேன், ஒருத்தர் இடத்துக்கு ஒருத்தர் வந்து எப்படி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி சங்கடப்படுவாங்க, செய்வாங்க. ஒரு குழந்தைய ஒன்று கூப்பிட்டு போனோம்னா ஒரு குழந்தை ஒன்று பார்த்து கேட்டு ஆசைப்படும், நம்ம அதை வாங்கி கொடுக்க முடியாது. ஆனால் இப்போ நம்ம அப்படி இல்லை. இப்போ நான் இருக்கிறோம், வாரம் ஆனால் பிள்ளைகளை கூப்பிட்டு போய் பார்க்குக்கு கூப்பிட்டு போகிறது, அதுகளுக்கு தேவையானது, பிள்ளைக்கு படிப்பு, பிள்ளை முந்தி ஒன்று கேட்டாங்கன்னா யோசிச்சுக்கிட்டே இருப்பேன், வாங்கி தரேன்ப்பா, அப்பாட்ட காசு வரட்டும், அப்போ வாங்கி தரேன். இப்போ அப்படி இல்லை. இப்போ கேட்டான்னா உனக்கு என்ன தேவை இருக்கா வாங்கிக்க அப்படின்னு சொல்லி அதை ஃபஸ்ட்டு அவரோட தேவைகளெல்லாம் தீர்த்தி நம்ம அப்படிங்கும்போது சந்தோஷம் தானே. இன்னொருத்தர் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. ஆமாம். அப்போ வந்து நம்ம அவங்கள்ட்ட கேட்கணும், அவங்கள்ட்ட உதவி பார்க்கணும் அப்படின்னு இருந்த காலம் போய் நம்மளுக்கு இப்போ நீங்கள் கொடுக்குற மாதிரி இப்போ நம்மள்ட்ட வந்து நம்ம வந்து அவங்க கஷ்டப்படுறாங்களா, சரி இருந்தாங்க. இப்போது வண்டியில் வந்துக்கிட்டே இருக்கும்போது, எப்பா என்னால் உட்கார முடியலப்பா, முதுகு வலிக்குதுப்பா, என் வீட்டில் பாப்பா பெரிய ஆகிட்டா, அவள் பின்னாடி உட்காந்தானே எனக்கு உட்கார இடம், சரி அப்படியா ஒரு ஆட்டோ வாங்குவோம், ஆட்டோவில் போயிடுவோம் அப்படின்னு இப்போ ஆண்டவர் ஆட்டோ வாங்க உதவி செஞ்சுருக்காரு. பணம் வந்து ஒரு மனிதனுக்கு தேவை. எங்கே போனாலுமே நம்ம பணம் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. வண்டி இருந்தாலுமே பெட்ரோல் போட்டால் தான் வண்டி ஓடும், அதுக்கு பணம் வேணும். அதனால் பணம் கண்டிப்பாக, அவங்க பணம் தேவைன்னு நம்ம ஐஸ்வர்யமான இருக்கணும்னு தானே சொல்கிறாங்க, ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கணும். பணம் இல்லாமல் என்னென்ன கஷ்டம், அதான் சொல்லலை. ஒரு வேளை சாப்பாடு கூட யார் நீ சாப்பிட்டியான்னு கேட்க ஆள் என்ன பார்ப்பாங்க, என்ன இப்படி தான் இருக்க இப்படி இருக்கான்னு சொல்லுவாங்களே தவிர என்ன தேவைகள் அப்படின்ட்டு யாரும் கேட்டது கிடையாது. ஆனால் இந்த சர்ச்சில் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பண தேவைகள் ஐஸ்வர்யம் சந்திக்கப்பட்டுருச்சுல, அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் சமாளித்து தாண்டி வந்துடலாம். அந்த மாதிரி நிறையா அனுபவம் ரசித்து வந்திருக்கேன் நான். நம்மளுக்கு இதுதான் அண்ணன் சர்ச்சு தான். இங்கே வந்தால் ஒரு மிகப்பெரிய விடுதலை கிடைக்கும், மனசுக்குள்ளார அந்த தரித்திரங்கிற விடுதலை கிடைக்கும் முதல்ல. அதாவது ஆண்டவருக்குள்ளே எப்படி சந்தோஷமாக இருக்கலாங்கிறத அண்ணன் மூலியமாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். சில பேர் நம்ம பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும் இப்படின்னு, சினிமா பாடல் மூலியமாகவும் நம்ம அண்ணனை, நம்ம தேவனை மகிழ்விக்கலாம். நம்ம பார்க்குற விதத்தில் தான் நம்ம ஆண்டவரை வந்து மகிழ்விக்கிறது இருக்குங்கிற. வந்தோம்னாலே மனசு எப்போ நேரம் போகுது என்னங்கிறதே நமக்கு தெரியாது. அது அவங்க வந்து ருசித்து பார்த்தாங்கன்னா தான் தெரியும். மக்கள் வந்து பார்த்தாங்கன்னா, வந்து ருசித்தாங்கன்னா அதுக்குண்டான விடை கிடைக்கும். உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.